அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து இருக்கு. ஒரு இந்த வீடெல்லாம் உடச்சி இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிற குடியிருப்பு வந்து அந்த கவர்மெண்ட் இருக்க போல தான் இதுல எல்லாம் முதல் ஆக்கள் இந்த மாதிரி இதுல எல்லாம் வீடுக தான் இருந்துச்சு. முன்னே 1000 குடும்பம் இருந்து 1000 பேர். யாழ்ப்பாணத்துல காக்கதீவு இருக்கு. வணக்கம், நாங்கள் இப்ப கொழும்புல நிக்கிறோம். கொழும்புல வந்து ஏனமுலைன்னு சொல்லி ஒரு இடத்துல, அது வந்து தொட்டிலங்கால தான் இருக்கு. சரியா இப்ப நாங்க பயணம் செய்யறோம். கொழும்புல வந்து முக்கியமான சில இடங்கள் கோல் பேஸ் பீச்சுக்கு போகிறோம், கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயம், அதை தாண்டி தான் நாங்கள் போவோம். சில அந்த தேவாலயத்துக்கு நாங்கள் போக முடிஞ்சா அதை நான் உங்களுக்கு காணொலி நான் பதிவிடுறேன். முக்கியமாக இந்த காணொலி வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இந்த இடங்கள்ல வந்து அதிகமாக இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து இருக்கு. ஒரு 4 இடங்கள்ல நான் பார்த்தேன்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுக்கு முதல் கட்டின அந்த குடியிருப்புகள் எல்லாம் பல வருஷங்கள் வந்து போயிட்டுது. இப்போ வந்து பயங்கரமா அந்த இடமே வந்து பாவிச்சு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஒரு இடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம், நான் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து பைக்ல வர்றது வந்து எங்களுடைய அண்ணா. நீங்க எவ்வளவு காலம் ஆட்டோ ஓடுறீங்க? 30 வருஷம் ஆகும். சொந்த இடமே குழம்பு தானோ? அங்கேதான். எங்களோட வேற ஆட்டோ ஓடுற அண்ணா வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா வந்து கொழும்புலயே வந்து ஆட்டோ ஓடுறாராம். வந்து டாக்ஸி போட்டு வச்சுக்கிறேன். அந்த ஒழுங்கையில வந்து நிற்பார் அந்த ரோட்ல நின்று வேற. அப்ப சரியா ஏறினாரு. இதுல இருக்கிற இந்த இடம் வந்து கழிவு நீரை வந்து சுத்திகரிப்பு செய்யற இடம். பாய் ஆடி வருவீங்களா? பாய்ண்ணா. நாங்க வந்தது அண்ணாவோட ஆட்டோல தான். இதுல இருந்து நாங்க ஒரு இடமா போவோம். கொழம்புல எப்போ மழை வரும் எப்போ வெயில் வரும்னு தெரியாது. நாங்கள் வந்த நேரம் சரியான மழை. இதில் 3 பைக்கில் வந்து போலீஸ் அதிகாரி போயினா கண்ணெல்லாம் அப்படியே மேலே வச்சு கொண்டு ஸ்பெஷலாக அங்கேயே போய் நான் நினைக்கிறேன். எங்களோட ஒரு நண்பர் ஒரு ஆள் வேறு அவரையும் கூட்டி கொண்டு தான் நாங்கள் போக போகிறோம். அவர் பக்கத்துலேயே தான் பாரார். ஆள் பெருசாக கதைக்க மாட்டார். இவர் வந்து இங்கே தான் இருக்கிறார். இவரோட தான் நாங்கள் அப்படியே போக போகிறோம். கீல்ஸுக்கு வந்தது. கீல்ஸில் வந்து தேவையான பொருள் வந்து வேண்டி பண்ணிக்கிறோம். வேண்டினது வந்து கலந்த கோல்மென்ஸோ அது வந்து கிடைக்கிறது. அடுத்தது மிக்சர், அடுத்தது வந்து மாயிரின். அதை வேண்டி அப்படியே பில்லை கொடுத்துட்டு அது வந்து வேறு ஆக்கள்கிட்ட கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே போகிறதா நிற்கிறோம். ஒரு மாதிரி நாங்கள் பைக்கில் வெளிக்கிட்டோம். திரும்ப தொட்டிலங்காக போகிறோம். அண்ணா வீட்டை பன்கோல் பேஸுக்கு போகிற பிளான் இருக்குது. எங்களோட பாரவர் வந்து எங்கே நெருக்கலாம். இவர் வந்து இங்கே வந்து தான் அறிமுகமாகி இப்போ இவரையும் கூட்டிய நாங்கள் போகிறோம். அப்படி போகிற வழியில் வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பாருங்க. இது வந்து கட்டப்பட்டு பல வருடங்கள் ஆகிடுது. அதே மாதிரி இது பக்கத்தில் ஒரு குடியிருப்பு இருக்குது. மேலே ஒரு பாலம் ஒன்று போகுது தானே, அந்த பாலத்துக்கு நாங்கள் மேலே ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் இருந்து தான் நாங்கள் பஸ் வந்து ஏறணும். அந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இதோட ஒரு 4வது பேருந்து போகுது. நாங்கள் போகிற பேருந்து நம்பர் வந்து 107. அந்த பேருந்தில் தான் போகணுமெண்டு இவர் எங்களை டில்சாந்த் ப்ரோ வந்து சொல்லி பண்ணிக்கிறார். அதனால் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறோம். நாங்கள் போக வேண்டிய பஸ் 107. அழகல்ல கோட்டையன் இருக்கு. சீட் இருக்கேன். ஆமன்கிரி சந்தில் நிற்கிறோம். நாங்கள் அப்படியே போகிறதுக்குள்ளே வந்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பா மாதிரி நாங்கள் நிற்கிற இடம் வந்து கேபி கிறிஸ்டி பெரேரா மாவட்டம். இங்கே இருக்கிற இடங்கள்ல பேர் வந்து வித்தியாசமாகவே இருக்கு. சில இடங்கள்ல பேர் வந்து நாங்கள் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கு. நாங்கள் போகிற வீதியில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் வந்துருக்கு. பஸ் ஒரு ஐயாவை பாருங்க. வயசு வெறும் நம்பர் தான்னு சொல்லி வந்தாங்க. அது வந்து உண்மைதான். பஸ் ஒரு ஐயா வந்து வயசு வந்து ரொம்ப குழுவாக இருக்கீங்க. ஆனால் அப்படி இருந்து அவருடைய நம்பிக்கையை வந்து கைவிடலை. பேருந்து வந்து இப்போ நல்லபடியாக தான் ஓடிக்கொண்டு வர ஒரு கணக்கான உலகத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறேன். டியூக் வீதி. இங்கே இருக்கிற இடங்கள் வந்து பேர் நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கே இருந்தால் அந்த பேரெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. அந்த நாங்கள் வெற வழியில் அந்த இடத்துல பேர் பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு இடம் பார்த்துனா சீனா வீதியோ சீனா நகரம்னு சொல்லி அதில் ஒரு போட் ஒன்று இருந்தது. கொழும்பு நகரத்தில் வந்து அதிகமாக இங்கே இருக்கிற இந்த வீதிகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நிறைய பேர் வேலை செய்யணும். அவையில் வந்து
முக்கியமாக ஒரு இரவு 12 மணி 11 மணி அந்த நேரத்துல எல்லாம் வேலை செய்வினோம். நான் சில நேரம் அப்படி பார்த்துருக்குறேன். அப்படி வேலை செஞ்சு இந்த இடங்களை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிறதால தான் இந்த நாங்கள் பார்க்குற இடங்கள் எல்லாம் அப்படி ஒரு அழகாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு அம்மம்மா வந்து இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி வந்துருக்குறாங்க. ரோட் க்ராஸ் பண்ணிக்க தான் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக வந்து நாங்கள் போக வேணும். இப்போ வந்து 2வது பஸ் எடுத்துட்டோம். இந்த பஸ் வந்து நாங்கள் போகிற இடத்த வந்து கணக்காக போகும். கொழும்புல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று வந்து ஓப்பனிங் செய்யப்பட்டது. அங்கே நாங்கள் போகலாம் தான் ஒரு 10,000 வந்து குறைஞ்சது வந்து இருக்க வேணும். அப்படின்னா தான் நாங்கள் வந்து ஒரு மதிய நேரம் பூவே வந்து சாப்பிட்டுட்டு அப்படி அந்த இடத்த அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஹோட்டலை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலாம். சாப்பிடாமலும் சும்மாவே சுற்றி பார்க்கலாம் தான். ஆனால் நாங்கள் போனால் ஒரு பிரயோசனமாக போகணுன்றதால போயில அடுத்த முறை வந்தால் அந்த இடத்துக்கு நாங்கள் போவோம். முன்னுக்கு வந்து கடற்கரை இருக்குது. நாங்கள் எத்தனை தடவை வந்தாலும் போர் அடிக்காது. அதனால் இந்த கடற்கரையை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். அந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து நீந்தினம் தானே. காற்று வந்து கூட அடிக்கிற நேரம் வந்து நீந்துறதை வந்து குறைக்க என்னத்துக்குண்டா கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஆளை வந்து இழுத்துன்னு போனதான் இந்த கடல் அலை. அப்படி இந்த கடல் அலை பயங்கரமாக இருக்குது. கடற்கரைக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கடைகளை நாங்கள் பார்க்கலாம். அதில் வந்து இதில் ஒரு வடை இருக்குது பாருங்க. என்னென்னா இது வந்து ஆமை வடையெல்லாம் இல்லை, இதில் வந்து நண்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி இதில் பேர் என்னென்ன சொன்னீங்க? பக்கோடா, இறால் வடை இருக்குது. ஆனால் இங்கே வந்து இது என்னென்னு சொல்லுவீங்க? சிங்களத்தில் என்ன சொல்லிடணும்? இஸ்ஸோ வடைனா. அடுத்தது வடை இருக்குது. இதில் வந்து ரொட்டி வந்து தட்டி அப்படியே நான் ரொட்டி வந்து இதில் இருக்குது. அதில் ஒரு கடை இருக்குது. அப்படியே போகிற இடங்கள் எல்லாம் வந்து நிறைய கடைகளே வந்து இருக்குது. அதுவும் இந்த குறிப்பிட்ட இடத்துலையே வந்து இங்கே வந்து இருக்குது. இறால் வடை ஒன்று பண்ணாங்க. இங்கே வந்தால் ஒரு இறால் வடை ஒன்று சாப்பிட்டு பாருங்க. இது வந்து எந்த கருத்தில் வந்து எப்படின்னா ஒரு வடை வந்து சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்டா வந்து அதனால தான் அது நான் பொறுப்பு கிடையாது. வந்தால் சும்மா இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கொய்யாப்பழம் மாம்பழம் எல்லாம் பட்டி அதில் வச்சு விற்கணும் பாருங்க. அப்படி இருக்குது நிறைய. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே வந்து இங்கே வந்து கடைகள் இருக்குது. நாங்கள் அந்த இடத்துல என்னென்று புகைப்படம் எடுக்கலாம். நிறைய மக்கள் வந்து வர்றது காரணம் வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவீங்கன்னா இந்த இடத்துல என்னென்று பட்டம் வந்து ஏற்றி நிற்கலாம். இது ஒரு 5 நட்சத்திர பிடிப்பு தான். ஐடிசி ஹோட்டல்லேருந்து இந்த ஹோட்டலுக்கு பேர் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் நாங்கள் தங்குறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 40,000க்கு மேலே தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு வந்து திறப்பினோம். அதே இரவு 10 மணிக்கு வந்து மூடிடணும். என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். 2 பக்கத்தாலையும் என்ட்ரன்ஸ் இருக்குது. பியானோ வாசிச்சுட்டு இருந்தார். நாங்கள் அப்படியே ஒரு பாட்டு ஒன்று செலக்ட் பண்ணி சொன்னாங்க. நல்லாவே வாசித்தார். அப்படி நாங்கள் இப்போ தான் 1வது மாடிக்கு வந்திருக்கிறோம். 2வது மாடியில் நிற்கிறோம். நிறைய சேல் போட்டிருக்கு நம்ம இந்த இடத்துல. முக்கியமாக இலங்கையில் வந்து உள்ளூர் மக்கள் செஞ்ச பொருட்களை வந்து இதில் வச்சு விற்கிறோம் பாருங்க. இதெல்லாம் வந்து கையாலேயே வந்து செய்கிறது. சிக்ரியா ஓவியம் வந்து அதில் இருக்குது. 3வது ஃப்ளோரில் இருக்கிறோம். மேலே வந்து நாங்கள் போகிறோம்னா தியேட்டர் எல்லாம் இருக்குது, படம் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து உணவகம் இருக்குது. இதில் வந்து பொண்ணு வந்து மொபைல் வந்து விற்கணும். அங்கே வந்து சிங்கர் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்கள் நீங்கள் வாங்காடியும் இந்த இடத்த நீங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். என்ன இங்கே இருக்கிற பொருட்களில் விலையம் வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய சேல் போட்டிருக்கணும். அதுவும் வந்து இலங்கையிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து விற்கணும். ஒரு இடத்துல டைட்டான் வாட்ச் இருக்குது. இந்த வாட்செல்லாம் வந்து ஒரு 50,000க்கு மேலே வருமே. இதில் இருக்கிற மணிக்கூட்டு நிலையை பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த மணிக்கூடு 1,22,900. நிறைய கேம் சென்டர் எல்லாம் புதுசாக வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கேம் சென்டர் இருக்குது. ஒரு கோயின் ஒன்று வரும் அந்த பாக்ஸில் இருந்து. அந்த கோயின் எடுத்து நாங்கள் இதில் போட்டுட்டு இதை ப்ரெஸ் பண்ணினா இந்த பொம்மை வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு செட்டப் ஒன்று தான். இப்போ இது வந்து ஒரு 1000 தரம் நாங்கள் செஞ்சு பார்த்தாப்ப அது அப்புறம் விழுகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். அப்படி அவங்க எவ்வளோ கவுண்டிங் செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு குட்டி ட்ரெயின் இந்த இடத்தையே சுற்றி கொண்டு வருது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் செலுத்தினா இதில் வந்து ஏற்றி கொண்டு போகணும். வேண்டாம்னு சொன்னேன். இவன் கேட்குறானே இல்லை பாவம். சரி, மொத்தமாக ஒரு 200 வந்து வீணாக்கி விட்டார்கள்.
இந்த இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளையில கூடியிருந்தால் நாங்கள் அப்படியே கண்ணப்பத்தி ஒன்று தான் கூடியணும் போல இருக்குது. ஏன்னாண்டா இது ஃபுல்லாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து விற்கணும். நாங்கள் இருக்கிற இந்த மால் வந்து எப்படி இருக்குமெண்டு இதில் ஒரு சின்ன பில்டிங் செட்டப்பில் இதில் வச்சிருக்கணும். போகிறது முன்னுக்கு இந்த என்ட்ரன்ஸில் இருந்தது, ஆனால் நாங்கள் இதை கவனிக்கவே இல்லை. அவ்வளவுதான். மாலில் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நின்றுருந்தோம். அப்படியே அங்கேருந்து நாங்கள் வெளியால் வந்துட்டோம். வந்தால் பார்க்கலாம், வேண்ட முடியும், ஒரு காலத்தில் வந்து வேண்டுவோம். கன நேரம் அந்த இடத்த சுற்றி பார்க்கல. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குப்பைமேடு ஒன்று இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்தில் காக்கதீவு இருக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த குப்பைமேடு குறிப்பிட்ட நகரத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து கொட்டினோம். மேலே பாருங்க, நாங்கள் ஒரு பிளட் ஒன்று பார்க்க வந்துருக்கோம். கூட்டிக்கொண்டு வரேன்னு சொல்லி பாதையை மாற்றி தான் கூட்டிக்கொண்டு வர தவிர இந்த கட்டிடம் இருக்கிற இடத்துக்கு சரியான இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகவே இல்லை. இதில் இந்த மாடியில் வந்து அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு மேலே இருந்து அப்போ இடம் எப்படி இருக்குண்டு இங்கே வந்து தேவையான கடைகள் இங்கேயே இருக்குது. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு வீட்டை வந்து கடைகளாக மாற்றி வச்சிருக்கணும். 11வது மாடியில் பண்ணிக்கிறோம். 11வது மாடியில் இருந்து அப்படி கீழே பார்த்தா அப்படி இருக்கும். அங்கால இருக்கிற குடியிருப்பு வந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடமெல்லாம் வந்து சேதமாயிட்டு. நாங்கள் லிஃப்டால் போய்க்க நல்லா தான் இருந்தது, ஆனால் இந்த படியால் போய்க்க இந்த போகிற பாதையெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் லைட்டாக தலையே சுற்றுற மாதிரி தானே இருக்குது. இந்த இடமெல்லாம் பயங்கரமாக சேதப்படுத்தி தான் வச்சிருக்கணும். இந்த டவர்மெல்லாம் முக்கி அப்படி தானே இருக்குது. இந்த கட்டிடத்தின் பேர் வந்து மெட்சந்த 7 இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிற ரந்திய உயனம். எந்த இடம்? ரந்திய உயனையில இருந்து நாங்கள் மெட்சந்த 7 கவர் பண்ணுறோம். ரந்திய உயனம் அந்த ஏரியா மாதிரி தான். அங்கே தான் வீடுகள்லாம் இருந்துச்சு. அந்த நேரம் குடிசை வீடுகள் மாதிரி தான். குடிசைன்னா அவ்வளோ இதாக இல்லை, இயலாத ஆக்களுக்கு அப்படி தான் இருந்தது. அப்புறம் அவங்க தான் இந்த கவர்மெண்ட்டால் அந்த நேரம் மஹிந்த ராஜபக்ஷ சார் இருக்க போல் அந்த கவர்மெண்ட் இருக்க போல தான் அந்த வீடெல்லாம் உடச்சி இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்து அந்த இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நிறைய எங்கிட்ட வந்தது. இப்போ இந்த இங்கே இருக்க வீடுகள் இங்கே கீழ் இங்கே இந்த ஏரியாவில் இருக்க வீடுகள் அதை உடச்சி தான் நாங்கள் மெட்சந்த 7 பார்த்தோம். அப்போ அந்த வீடுகளை அங்கே கொடுத்தது இந்த மாதிரி ஏரியாஸை இங்கிட்ட உடச்சி இந்த இப்போ விலங்குதான் அவங்களுக்கு இங்கே உடச்சிருக்காங்க. ஸோ இது அப்படியே இந்த ஃபுல் இப்போ இங்கே நிறைய மரம் வந்திருக்கு. முந்தி இதெல்லாம் ஃபுல்லாக வீடாக தான் இருந்துச்சு. வீடாக இருந்ததை உடைச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்ஸ் கொஞ்சம் அவங்க திருத்தணும். அந்த நிறையா ஆக்கள் வந்து பொது ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஏரியாவே அவங்க வந்து ஃபுல்லாக இது பண்ணணுன்னு இப்போ நிறைய வீடுகள் உடச்சி தான் இருக்குது. போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ளாட்ஸ் உள்ளுக்கு ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். எத்தனை மாடி இது வரும்? இந்த ரந்திவேன ஃப்ளாட் எடுக்க போனால் சாதாரணமாக ஒரு 11 தட்டு தான். 11. இப்போ நீங்கள் மெட்சந்த 7 எடுத்தீங்கன்னா அங்கே 14 ஃப்ளோர்ஸ் இருக்குது, 14 இருக்குது. இங்கே வந்து தண்ணிக்கு கரண்ட் பில்லுக்கும் காசு என்ன? தண்ணிக்கு கரண்ட் பில்லு காசு கட்டணும். மாதம் நாங்கள் வந்து டேக்ஸுன்ற பேரில் ஒரு சின்ன அமௌண்ட்டோன்னு வேறையாக நாங்கள் இந்த இது ஃப்ளாட்ஸு கட்டி ஆகணும். இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அது என்ன எவ்வளோ வரும்? அது சாதாரணமாக இப்போ தண்ணி பில் கரண்ட் பில் எப்படி நாங்கள் இருக்கோமோ அந்த அளவுக்கு வரும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி யூசேஜ் மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தா ஒரு 1000-2000 உள்ளுக்கு தான் வருதா இருக்கும் டேக்ஸ். அது சரி மாதம் 2000 அப்படி கட்டணும். அப்படி கட்டணும். அப்படியா? ஸோ அதுகளை நாங்கள் கட்டணும். ஏன்னா அது இது வந்து இன்னும் இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்குதுன்னு ஃப்ளாட்ஸ்ன்னு எங்களோட பேரில் இருந்ததுக்கு இது நாங்கள் விற்க இயலாது. இதெல்லாம் விற்க இயலாது. இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்க இயலாது. ஸோ அது வந்து மெயினாக அந்த மாதிரி இதுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ், இதெல்லாம் விற்கக்கூடாது. காணொலியில் திடீரென்று வந்து ஒரு அண்ணாவரால் கதைக்கிறார். யாருன்னு நீங்கள் கேட்கலாம். இவர் வந்து அண்ணின்ற சொந்தக்காரர் ஒரு அண்ணா தான். இப்போ அவர் நாங்கள் எதேச்சியாக கண்ட நேரத்தில் இந்த கட்டிடம் சம்பந்தமான தகவல் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். உங்களோட பேர் அப்படி சொல்லி விடுங்கண்ணா. என் பேர் வந்து தில்ஷான். இவர் வந்து எனக்கு பல வருஷமாகவே தெரியும். எனக்கு காலத்து பிறகு தான் சந்திச்சிருக்கிறேன். இது என்ன சின்ன மச்சான், அது என்ன பெரிய மச்சான் இருக்காரு, இது என்ன சின்ன மச்சான். அப்படியே அண்ணாவோட நாங்கள் போகிற வழியில் இடத்த பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போவோம். அது உள்ளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு வரோம். அப்போ ஏதாவது நாங்கள் பொருள் வேண்ட போகிறோம்னா வேற எங்கேயாவது டவுனுக்கு போகணுமா? இல்லை கீழே ஷாப்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த சின்ன எங்கிட்ட மார்னிங் ஹவர்ஸுக்கு இப்படி இந்த இடத்துலேயே சந்தையெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல இப்போ இங்கிட்டு அப்படி அந்த ஃப்ளாட்ஸில் விட இப்போ இந்த ஃப்ளாட்டுக்கு நாங்கள் மெட்சந்த 7 தான் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வாங்குறது. இந்த மெட்சந்த 7
அந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ளாட்ஸுக்கு நாங்கள் வந்தோம்னா இப்போ இங்கேயும் மோஸ்ட்லி வந்து எல்லாம் இருக்கும். இந்த கீழே இருக்கிறது எல்லாம் கடையோ? அதெல்லாம் கடை தான். இப்போ எங்கிட்ட சிக்கன் கடை இருக்குது, அங்கிட்டு வந்து ஃபார்மசிஸ் இருக்குது, அங்கிட்டு முன்னுக்கு தொங்கலில் ஃபார்மசி இருக்குது. ஸோ அந்த சைடில் ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ், கிளினிக் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த உங்களுக்கு வந்து ஓர்னமெண்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எடுத்துக்கொள்கிறதுனாலும் அந்த அது இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்கிறேன்னா எங்கிட்ட ஒரு ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கிட்டு ஃபார்மசிஸ் இருக்குது, கேமிங் சென்டரும் இருக்குது. கேமிங் சென்டரும் இருக்கும். எஸ், அது கேமிங் சென்டர். இங்கே தேவையான அத்தியாவசியமான எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு நகரம் வந்து சொல்லலாம். அப்படின்னா தேவையான பொருட்கள் நாங்கள் கொண்டு வரணும்டா டவுனுக்கு நாங்கள் போகவே தேவையில்லை, எல்லாம் வந்து இங்கேயே இருக்கு. முதல்ல நாங்கள் மேலேருந்து பார்த்தோம். இப்போ ஃப்ளத்துக்கு நாங்கள் சொன்ன இந்த வீடெல்லாம் உடச்சி இங்கிட்ட இருந்து தான் அங்கிட்ட ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு. ஸோ இப்போ நாங்கள் ரியலாக வந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு பிரேக் பண்ணி கொடுத்தது இந்த மாதிரி ஏரியாஸ். முதல் வந்து இந்த வீடுகள் தான் இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளை பிரேக் பண்ணி தான் அவங்க ஃப்ளட்ஸுக்கு எல்லாத்தையும் வந்து இது பண்ணாங்க. பிகாஸ் இங்கே வந்து இப்போ ஏரியா கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறனால ஸோ நிறைய பேருக்கு வந்து இருக்கணும். ஓகே, நிறைய வசதி வாய்ப்புகள். இப்போ முந்தி எல்லோரும் நிறைய பேர் பலகையால் தானே வீடு அடிச்சிருந்தாங்க, நிறைய பேர் பலகை வீடுகள் இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து ஒரு இது ஒன்றும் இல்லை. இதில் எல்லாம் முதல் ஆக்கள் இந்த மாதிரி ஏரியா இதில் எல்லாம் வீடுக தான் இருந்துச்சு முன்னுக்கு. ஸோ இங்கிட்ட எல்லாம் வீடுக தான் இருந்துச்சு. இப்போ இங்கிட்ட எல்லாம் வீடுக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடு எல்லாத்தையும் உடச்சி ஃப்ளட்ஸில் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக கொடுத்தாங்க ஃப்ளட்ஸுக்கு. ஸோ எங்கிட்ட எல்லாம் வீடுக தான். இப்போ இங்கே எல்லாமே வீடுக, அந்த உடஞ்சி கிடக்கிறது எல்லாமே வீடுக தான் இருந்துச்சு. எவ்வளோ குடும்பம் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் மாத்திரம் more than 1000 குடும்பம் இருந்துருக்கும். 1000 பேர், 1000 மேலே இருந்திருக்கும். மேலே அப்படி இருந்திருக்கும். அங்க விருப்பம், அங்க போக விருப்பம் இல்லாட்டிக்கு அப்படி இருந்த. சிலவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு வீட்டுல 2 குடும்பம் இருக்கு, ஒரு வீட்டுல சிலவங்க 3 குடும்பம் இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு மாத்தோட தான் அந்த ஃபிளாட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அவங்க இதே இதுல இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணி போட்டிருப்பாங்க. கிடைக்கும் வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஃபிளாட்ஸ் கிடைச்ச கைக்கு அவங்களும் போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக உடச்சி பாடும். நான் நினைக்கிறேன் இன்னும் மோஸ்ட்லி இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் நினைக்கிற மாதிரிக்கு இது எல்லாமே உடஞ்சி பாடும் அப்படின்ட்டு. மேக்க மொக்காது முனியாண்டி சாமின்னு சொல்கிற. முனியாண்டி சாமி தானே? அது வந்து முனியாண்டி சாமின்னு சொல்கிறேன். நாங்கள் ஃப்ளட்டில் இருந்து அப்படி நடந்து வர வழியில் பக்கத்துலேயே அதுக்கு இன்னும் பக்கத்தில் இப்போ இன்னொரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. சரியா, இது முனியாண்டி சாமி கோவில். இந்த இடத்துல பேர் என்னன்னா, இந்த இடத்துல பேர் வந்து வெலிகோடுன்னு சொல்லுவாங்க. வெலிகோடு. இது முந்தி ஏனமுல்லன்னு சொல்லுவாங்க, ஃபர்கேஷன் ரோடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆனால் உண்மையான நாங்கள் அந்த நாளில் தான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வெலிகோடுன்னு தான் சொல்லி ஒரு இடத்துல வந்து கடைகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்துலையே வந்து ஒரு குட்டி குட்டி உணவு கடைகள், பலசரக்கு பொருட்கள் விற்கிற கடைகள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் அப்படியே அந்த பிளட் ஒன் கோல் பேஸ் அடுத்து இந்த பீச் எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். அண்ணாவோட சந்திச்சதுல சில பல தகவல்களை நாங்கள் வேண்டிட்டோம். அவர் வந்து தெரியாமல் வந்து எங்கள்கிட்ட மாட்டுப்பட்டுட்டார். அது வேறொரு காணொலியில் சந்திப்பேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். பாய்.